திருச்சி மாவட்ட காங்கிரஸ் அலுவலகமான அருணாச்சல மன்றத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் அறிமுகம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் திருச்சி நாடாளுமன்ற திமுக கூட்டணி வேட்பாளர் துரை வைகோ கலந்து கொண்டு உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள கட்சிகளுக்கு உடனடியாக அவர்கள் கோரிய சின்னத்தை வழங்கி தேர்தல் ஆணையம் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். அதே வேளையில பாஜக எதிர்க்கிற இயக்கங்கள், நாங்களா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் அந்த கட்சியா இருக்கட்டும், இல்ல நாம் தமிழர் இயக்கமா இருக்கட்டும், இவங்க எங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாற்றந்தாய் மனப்பான்மையோட தான் இந்த சின்ன விஷயத்துல அவங்க செயல்பட்டு இருக்காங்க. வேணே அவங்க டிலே பண்றதும் சரி, தவறான சில கருத்துக்களை சொல்றதும் சரி, தொடர்ந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் நாங்க கோர்ட் மூலியமா, நீதிமன்றம் மூலியமா இதுக்கு எங்களுக்கு ஒரு நீதி வேண்டும், எங்களுக்கு உண்டான சின்னத்தை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். நாங்க நீதி, அதாவது நீதிமன்றம் 2 வாரத்துக்குள்ள பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நாளைக்கு கூட முடியுது, கெடு முடியுது. இருந்த பின்னும் அவங்க தவறான சில தரவுகளை அவங்க சொல்லி இதனால கிடையாது, முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாப்போம், நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அதாவது எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸ் படி பல நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குங்க. நீங்க அது சொல்ற உண்மைதான். ஆனா அதே நேர வேலையில பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் கடந்த முறை நாங்கள் பம்பரசனத்தை நின்றுருக்கோம். வேற எந்த இயக்கங்கள் அது சின்ன கிடையாது. அந்த சின்ன ரிசர்வ்டா இருக்கு, வேற எந்த இயக்கம் பயன்படுத்தல. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது ஏன் கொடுக்க கூடாதுங்கிறது அதுதான் நீதிமன்றம் கேட்டோம். நீதிமன்றத்திலே அது கண்டிப்பான ஒரு பாசிட்டிவான ரிப்ளை வரும் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் சரிங்களா. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள பெண்ணாடம் பகுதியைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் அவரது உறவினருடன் விருத்தாச்சலம் ஜங்ஷன் சாலையில் உள்ள ஜவுளி கடையில் ஆடைகள் வாங்கிக் கொண்டு சாலை ஓரத்தில் நின்று புகைப்பிடித்துள்ளார். அப்போது திடீரென மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்து உள்ளார். இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் ஆம்புலன்ஸ் வரவழைத்தனர். பின்னர் ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் முதியவரை பரிசோதித்த போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி விருத்தாச்சலம் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் பட்டாபிராமில் திமுக முன்னாள் அமைச்சர் நாசர் தலைமையில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் சசிகாந்த் செந்திலை அறிமுகம் செய்து வைத்து ஆதரவு திரட்டப்பட்டது. கூட்டத்தில் பேசிய வேட்பாளர் சசிகாந்த் செந்தில், பாஜக என்பது அரசியல் கட்சி அல்ல, அது அரசியல் சூழ்ச்சி என்றும், இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல், நாட்டின் எதிர்காலத்தை, பிள்ளைகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் என்றும் கூறினார். இது எனக்கு பழக்கம் இல்லாத ஊர் இல்லை, எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஊர். இன்ஃபேக்ட் ஆவடி எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஊர். என்னுடைய அக்கா எல்லாரும் இங்கே இருக்காங்க. இதே பட்டாபிராமில் தான் ஒரு விடுமுறைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். அந்த பெரம்பூர் டு ஆவடி சைடிங் ட்ரெயின் தான் எங்களுடைய பொழுதுபோக்கு. அதாவது சைடிங் ட்ரெயின் எப்போ வரும்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பேன், காலியாக இருக்கும் சைடிங் ட்ரெயின். அந்த மாதிரி ஒரு பழக்கப்பட்ட இடத்தில் இது மாதிரி ஒரு மீட்டிங்கில் நான் பேசுவேன்னு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் நினச்சி பார்க்கல. 5 வருடங்களுக்கு முன் நான் மங்களூர் மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியராக உட்கார்ந்துருந்தேன். அப்போ நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாள் வருமானு கேட்டிருந்தா யாருமே கிடைச்சிருக்க மாட்டாங்க, எங்க வீட்லயும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை, அரசியல் சூழல் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்றால் நாங்கள்லாம் இப்போ இறங்கி வர வேண்டிய நிலைமைக்கு ஆயிப்போச்சு. திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரி மாணவ மாணவிகள் திருவாரூர் நாகை பைபாஸ் சாலையில் விதிமுறைகள் கடைபிடித்து தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டுநர்களுக்கு காவல்துறையினர் முன்னிலையில் பரிசு பொருட்கள் வழங்கி பாராட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் அமைக்கப்பட்ட திமுக தேர்தல் பணிமனையை தெற்கு மாவட்ட செயலாளர் பத்மநாபன் தலைமையில் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மக்களவைத் தேர்தலில் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சேலம் மாவட்டத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் மாநகராட்சி அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி மக்களவைத் தேர்தலில் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு ராட்சத பலூனை பறக்கவிட்டார். இந்த பலூனை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பண்டாரவாடை உதவும் கரங்கள் சார்பில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெரிய பள்ளிவாசலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உலக அமைதி மற்றும் ஒற்றுமைக்காக சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது. நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பண்டாரவாடையை சுற்றியுள்ள ஜமாத்தார்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சி நிர்வாகிகள், இமாம்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி அஜீஸ் நகர் பகுதியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக ஜார்க்கண்ட் மற்றும் டெல்லி முதல்வர்களை அமலாக்கத்துறை மூலம் பாஜக கைது நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு இடங்களில் கூட பாஜக வெற்றி பெற மாட்டார்கள் என்றும் பெரும்பான்மையான இடங்களில் டெபாசிட் இழப்பார்கள் என்றும் கூறினார். இந்தியா கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களை ஆதரித்து புதுச்சேரி, காரைக்கால் இந்த பகுதிகளில் தேர்தல் பணி ஆற்றுவதற்கான அந்த திட்டத்தை உருவாக்குவதற்கு செயற்குழு கூட்டம் என்பது நடைபெற உள்ளது. 39 தொகுதிகளில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றது. தேனியில் தோல்வி பெற்றது. இந்த முறை தேனி தொகுதி உள்ளிட்டு புதுச்சேரி உள்ளிட்டு 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் இந்துஸ்தான் பெட்ரோல் நிறுவனத்தின் சார்பில் கடந்த தீபாவளி முதல் பொங்கல் வரை விழா காலத்தை கொண்டாடும் வகையில் இந்துஸ்தான் பெட்ரோல் நிலையங்களால் பவர் பெட்ரோல் நிரப்பும் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும் என அறிவித்திருந்தது. அதன்படி மதுரை மண்டலத்தில் உள்ள 54 பெட்ரோல் நிலையங்களில் பவர் பெட்ரோல் நிரப்பிய வாடிக்கையாளர்களில் சிறந்த வாடிக்கையாளர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருச்செந்தூர் அருகே உடன்குடி பகுதியில் உள்ள இந்துஸ்தான் பெட்ரோல் நிலையத்தில் தொடர்ந்து பவர் பெட்ரோல் நிரப்பிய உடன்குடி பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் சிறந்த வாடிக்கையாளராக தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து உடன்குடி பெட்ரோல் நிலையத்தில் இந்துஸ்தான் பெட்ரோல் நிறுவனத்தின் மதுரை மண்டல மேலாளர் TM ஜெயரஸ் தலைமையில் நடைபெற்ற பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் சிறந்த வாடிக்கையாளராக தேர்வு செய்யப்பட்ட கணேசனுக்கு ரூபாய் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹோண்டா ஷைன் இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டது. வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்ட சம்பவம் வாடிக்கையாளர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. HPCL நிறுவனத்திலேருந்து மதுரை மண்டலம் மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 பெட்ரோல் நிலையம் இருக்குது, பவர் பெட்ரோல் நிலையம். அதில் கன்னியாகுமரி ஜோன்லேருந்து பார்த்திங்கன்னா 54 இருக்குது. அந்த 54ல் நாங்கள் சிறந்த கஸ்டமருக்கு வந்து பவர் கஸ்டமர், ஏன்னா பவர் பெட்ரோல் வந்து மைலேஜ், இன்ஜின் ஸ்மூத்து, இதன் அடிப்படையில் நிறைய கஸ்டமர், நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து அதை பயன்படுத்துகிறாங்க. அதில் சிறந்த கஸ்டமருக்கு வந்து அயன் பாக்ஸ், ப்ளூடூத், டிவி, பைக் அப்படின்னு கொடுத்துட்ருந்தோம். அதில் இன்றைக்கி ஒரு தேர்வு செய்யப்பட்ட ஒரு வாடிக்கையாளர் கணேசன்றவருக்கு வந்து இன்றைக்கி ஹோண்டா ஷைன் 1 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு பைக்கை பரிசு பொருளாக கொடுத்துருக்கு. எப்போதும் தொடங்கியிருக்கீங்க? இது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி டு பொங்கல்னு சொல்லி ஆஃபர் போட்டிருந்தோம். ஸோ அதில் தீபாவளியிலேருந்து பொங்கல் வரைக்கும் முடிஞ்ச ஆஃபரில் தேர்வு செய்யப்பட்டு இன்றைக்கி கொடுத்துருக்கு. இது பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும். எவ்ரி குவார்ட்டர் வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வருங்காலத்தில் இன்னும் நிறைய பரிசு திட்டங்கள், பரிசு பெற மக்கள்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஹரிகிருஷ்ணன். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அட்டக்குளம் பேருந்து நிறுத்தத்தில் மினி பேருந்து பயணிகளை கீழே இறக்கிவிட்டுக் கொண்டிருந்தது. அப்பொழுது மினி பேருந்துக்கு பின்புறத்தில் மயிலாடுதுறையிலிருந்து சீர்காழி நோக்கி வந்த அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து மினி பேருந்து பின்புறம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் அரசு பேருந்து மற்றும் மினி பேருந்தில் பயணம் செய்த சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மகேஸ்வரி, ராஜலட்சுமி, பிரசாந்த், செந்தமிழ் செல்வி, லலிதா மற்றும் மாலதி உள்ளிட்ட 7 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்த அனைவரும் சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து வைத்தீஸ்வரன் கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.